ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. மெல்லிய இடையால் மேனி சிலிர்க்க, கை வளையல்கள் அட்டகாசமாய் சிரித்திட, பட்டு கண்ணங்கள் இதழ் படாமல் சிவந்திட, இதயம் தாளம் தப்பி ஏகத்துக்கும் துடிக்க, கண்ணின் கருமணிகள் அபிநயங்கள் பொருந்திட, அடிவயிற்றில் ஏற்பட்ட பல புதிய உணர்வில் மயங்கிய பெண்ணவள் தன் மேனியில் ஊற்றாய் பெருகி உயர்வை அரும்பிட உணர்ந்ததாலோ என்னவோ தோகையாய் இமை விரித்தாடினாள். என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 8. இளவேந்தனின் கை அவளின் இடையில் உரசியதில் தன்னை மறந்து உடல் சிலிர்த்து நினைவுகள் மறந்தவளாய் இருந்தவளிடம் இளவேந்தனின் குரல்தான் அவளை தட்டி எழுப்பியது. இல்லை, வெக்கையாக இருக்குன்னு சொன்னேல, அதான் ஜன்னல் திறந்தவளாம் நினச்சப்பதான் நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியாக படுத்திருக்கிறது யார் கண்ணிலையும் பட்டிடக்கூடாதுன்னு தான் இரவு விளக்க அணைச்சேன். ஆனால் நீ பயப்படுவேன்னு நான் நினைக்கல இனியா என்றவனிடம், அச்சோ அத்தான், எனக்கு பயம்லாம் கிடையாது, சட்டுன்னு இருட்டானதால் கொஞ்சம் பயம், அதான் கையை சாரித்தான் என இனியா சொல்லவும் தான் அத்தான் என்று மட்டும் சொன்ன பிறகே இளவேந்தன் மனதில் ஒரு பெரும் மூச்சு. இப்போ நான் கேட்டது அந்த இலாத்தான்றது என்னோட பிரம்ம போல என மனதிற்குள் நினைத்தவன், இனி பழகிடும் என்றவனிடம், எதை சொல்கிறாரு, கையை பிடிச்சதையா இல்லை இருட்டையா? ஆனாலும் இதே போல் காலம் முழுக்க உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் அத்தான். அது எப்போ நடக்கும்னு நினைக்கிறப்பவே மனசெல்லாம் அந்த நாளுக்காக ஏங்கி தவிக்குது தான் என மனதிற்குள் மட்டுமே நினைத்த கமலி, எது என தயக்கமாக அவனது முகத்தை பார்த்து கேட்டாள். வேறத, இந்த அறை அப்புறம் இந்த இருட்டையும் என்று அவன் சொல்லவும், ஏன் இல்லாத்தான், தோல் கொடுக்க மாட்டியான்னு கேட்ட நீங்கள் என் கையை பிடிச்சிக்க மாட்டீங்களா என எண்ணியபடி அமைதியாக இருந்தாள். அடுத்தும் அவனே தான் தொடர்ந்தான். இனியா, நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது தான், கண்டிப்பாக என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன், உனக்கு புரியுதில்ல என்ற இளவேந்தன், இவள் மனதை நேசிக்கும் வரை காத்திருப்பாளா? என் மனசு இவளுக்கு புரியுதா என மனதில் ஓடிய கேள்வியுடன் தான் இனியாவை பார்த்தான். என்ற ஒற்றை சொல் தவிர வேறு அவளாலும் என்ன சொல்ல முடியும்? அதற்கு பிறகான வார்த்தைகள் மனதில் ஓடினாலும் மன விம்மலில் தொண்டை கரகரப்பில் அங்கேயே தன்னை பதுக்கி கொண்டது. என்னால் நீ அவ்வளோ வசதியாக இருந்துட்டு இப்போ கஷ்டப்படுறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனியா என அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே, அத்தானுக்கு நான் கஷ்டப்படுறது பிடிக்கலைன்னா அப்போ நானும் அவர் மனசில் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போல ஏன்னா அவள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்க, ஓ மனசுலையும் ஒரு கனவு இருக்கும்ன்றத நான் மறந்தே போயிட்டேன். நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு உன்னை வற்புறுத்த மாட்டேன் என சொன்னது தான் தாமதம். அத்தா மனசில் நான் இல்லாததால் தான் இத்தனையுமா என்ற கேள்வியிலேயே மனம் உடைந்துதான் போனது இனியாவிற்கு. ஆனாலும் வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி நாம் எதையும் காட்டிக்கக்கூடாது, சரியா இனியா? சரி, இப்போ போய் படு, கொஞ்சம் குளிர்ந்த காற்று வர்றதால வெக்கையாக இருக்காது என அத்தோடு என் பேச்சு முடிந்துவிட்டது என்பது போல அவனது விழிப்பில் சென்று படுத்து கொண்டான் இளவேந்தன் ஜன்னலை பார்த்தபடியே. கமலியும் சென்று படுத்தவள், அத்தான் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஒருவேளை அக்காவை பற்றியா என நினைத்தவளின் எண்ணத்தின் பெண்ணவள் கவியாளினியோ அவளது கணவனின் அன்பு தீண்டலில் உருகி அவளது வெட்கம் முதல் அனைத்தையும் களைந்து ஒருவருக்குள் ஒருவராய் கலந்து இன்பத்தில் ஆழ்ந்து களைத்து இப்பொழுதுதான் தூக்கத்தில் அடியெடுத்து வைத்திருந்தனர் உடற் சூட்டின் கதகதப்போடு. அதைவிட இன்னொரு புதுமண தம்பதியான இலக்கியா ஆரியவர்த்தன் சொல்லவும் வேண்டுமா? இன்னும் காதல் யுத்தத்தில் ஒருவருக்குள் ஒருவராய் கத்தியின்றி மொத்தமாக யுத்தம் நடத்தி தங்களையே தொலைத்து கொண்டிருந்தனர். ஜன்னல் வழியாக வந்த இளந்தென்றல் காற்றின் உபயத்தால் இளவேந்தன் கமலினியா படுத்திருந்த அந்த அறை வேண்டுமானால் லேசாக குளிர்ந்திருக்கலாம்.
ஆனால் இருவரது மனம் ஏனோ ஏதேதோ நினைவுகளினால் சூடாகி தகித்து கொண்டுதான் இருந்தது. மறுநாள் அதிகாலை வானில் பறந்து செல்லும் பறவைகள் தங்களது இணைகளுக்கு சத்தம் எழுப்பி பலவித கதை பேசி அவர்களது சந்தோஷத்தை சிறகடித்து ஓசை எழுப்பி இரை தேடும் பணியை ஆரம்பிக்கும் பொருட்டு பறந்து செல்ல, போங்க போங்க நான் வழிகாட்டுறேன் என இதோ கதிரவன் கடலில் மூழ்கி குளித்து எழுத்த முத்தின் ஒளி கற்றைகளாக படர விட, அரசியல்வாதி வரும் முன் தொண்டர்கள் எழுப்பும் முன்னறிவிப்பு போல் முதலில் பறவைகள், பின் அணில்கள், ஏன் இதோ பட்டாம்பூச்சிகளும் தங்களது வண்ணங்கள் நிறைந்த இறகுகளால் காலை தென்றலை வருட ஆசை கொண்டு பறக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றதே. முதலில் கண்வழித்த இளவேந்தன் தான் ஒரு புறமாக சாய்ந்து படுத்திருந்தவனின் கண்களில் படுத்திருந்த இனியாவின் பின்புறமே தெரிய அவனது நினைவுகள் பின்னோக்கி பறந்து சென்றது இறக்கை இல்லாமல். யாழினி, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஏன் கையால் பூ வாங்கி உன் தலை நிறைய நானே வச்சுடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை தெரியுமா? ஆமாம், உனக்கு எந்த பூ பிடிக்கும் என்றான் வார்த்தைகளில் ஆசை நிறைய. என யோசித்தவள், உங்களோட ஆசைன்றப்ப உங்களுக்கு பிடிச்ச பூவையே வச்சு விடுங்க என்றால் சிரித்து கொண்டே. யாழினிமா, சரி, எனக்கு பிடிச்ச பூவுன்னா மல்லிகைப்பூவு தான் என்றவனிடம், அப்புறம் என்ன, அதையே வச்சு விடுங்க எல்லாத்தான். அதுவும் ஆசையோட நீங்கள் எவ்வளோ பூ வச்சாலும் ஏன் தலை தாங்கும் என்றால் மறுபடியும் சிரித்து கொண்டே. அப்புறம் தாங்காமல் என்ன நீதானே தாங்கணும் என இவன் இரட்டை அர்த்தம் கொண்டு பேசிட, அது புரியாத பெண்ணவளோ, என்னது பூவைத்தானே சொன்னீங்க, அதுதான் என் முடி இவ்வளோ அடர்த்தியாக இருக்குல்ல, அதை விட எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவையே என் தலையில் வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிற உங்களை காலம் பூரா என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து பார்த்து தாங்குவேன் என பெண்ணவள் அக்கறையில் பேச, சரிதான் என சிரித்தவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன், காலம் பூரா என நீ தான் தாங்கணும் என்றிட, தாங்கிட்டா போச்சு என கலகலத்தவளின் குரல் இப்பொழுது கூட இளவேந்தனின் காதருகில் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருந்தது இடைவிடாமல். பழைய நினைவுகளில் இருந்து வெளிவந்தவன் கண்களில் பட்டது அவளது அடர்ந்த கூந்தல். அதில் சூடியிருந்த மல்லிகை சரம் இவனிடம் ஏதோ கதை சொல்வது போல் இருந்தது. தன்னையே நொந்து கொண்டான் அவன். ச என தலையில் அடிக்காத குறையாய் அன்று மல்லிகை சரத்தை வாங்கி இனியாவின் கையில் கொடுத்து பேசியது கண் முன் வர, ஆமாம், யாழினியை விரும்பினானா எப்படி ஒரே நிமிஷத்தில் இனியா கிட்ட என்னை கட்டிக்கிறியான்னு கேட்க முடிஞ்சிச்சு? ஒருவேளை நான் அவளை உண்மையாக காதலிக்கலையா என இவனை விரும்பாமல் வேறொருவனை மனதார விரும்பி திருமணம் முடித்த கவியாளினியை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் இனியாவை கட்டிக்க சம்மதித்த தன் மனதிடமே கேட்டுக்கொண்டிருந்தான் அவனது காதல் உண்மை காதலா இல்லையா என. இல்லையிலா, உன் காதல் உண்மை காதல் தான். இதுவரைக்கும் யாழினியை தப்பான பார்வை கூட நீ பார்த்ததே கிடையாதே. அவளது அந்த குரலை, அந்த இனிமையான பேச்சை, அந்த சிரிப்பை, அதை மட்டும்தானே ரசித்து என் மனசையே அவளுக்கு கொடுத்தேன். அப்படி இல்லை, என் மனசுக்குள்ளே அவள் வந்தா. இது வரைக்கும் இனியா கிட்ட கூட நேற்று தானே அத்தானை பேசினேன். ஒருவேளை இனியா என்னை அத்தான்னு கூப்பிடவும் என நினைத்தவன், ஆமாம், இது வரைக்கும் இனியா என்னை போங்க வாங்கன்னு தானே பேசுவா, தவிர நேற்று தானே அத்தானே கூப்பிட்டா. ஒருவேளை என்னை பார்த்து பாவப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா என இனியாவை பார்த்தபடியே மனதிற்குள் உழன்று கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் பார்த்தான் இனியா லேசாக தூக்க விழிப்பிற்காக அசைந்ததை. மணியை பார்க்க மணி அதிகாலை என இருக்க, ச என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் என நினைத்தவன் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து விட்டான். மெல்ல கண் விழித்த இனியா குளியல் அறையில் சத்தம் கேட்கவும் அவன் அங்குதான் இருக்கிறான் என உறுதி செய்து கொண்ட பின் மெதுவாக சென்று வெளிப்புறமாக கதவை தாளிட்டு வந்தாள் இனியா. அவிழ்ந்திருந்த தன் புடவையை மீண்டும் கட்டத் துவங்கினாள். புடவையை கட்டி முடித்த பின் இருவரது போர்வையை மடித்து அலமாரியில் வைத்தவள் நேற்று அவன் ஓரமாக சுருட்டி வைத்த போர்வையில் இருந்த பூவை ஒரு பையில் போட்டு வைத்து கொண்டே அந்த போர்வையை தனியாக எடுத்து வைத்து அந்த அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் இனியா. கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் தான் அவளுக்கே ஞாபகம் வந்தது தான் கதவை வெளிப்புறமாக தாளிட்டது. வேகமாக துடைப்பத்தை கீழே போட்டவள் அவசரமாக சென்று கதவை திறந்து விட்டாள் இனியா. ஏன் கதவடைச்ச என கேட்டவனின் முகம் கூட பாராமல்,
சேலையை கட்டிகிட்டு இருந்தேன் அத்தா என சொல்லி கொண்டே நடந்தவள் என்ன நடந்தது என்று யோசிக்கும் முன் விழுந்திருந்தாள். அம்மா என கத்த ஆரம்பிக்கும் முன்னமே அவள் வாயை தன் கையால் மூடியிருந்தான் இளவேந்தன். ஒரு நிமிடம் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை பெண்ணவளுக்கு. மெல்ல அவளது கை அவனை பிடித்திட அதிர்ந்துதான் போனாள் பெண்ணவள். பின்னே அவள் விழுந்திருந்தது அவன் மேல் அல்லவா? இனியாவின் கை அவனது வெற்றை இடுப்பை தழுவிய அதே நேரம்தான் உணர்ந்தாள் தான் அவன் மேல்தான் விழுந்திருக்கிறோம் என்று. மெல்ல அவள் ஒரு பக்கமாக திரும்ப நினைக்க அவளது முந்தானை அவனுக்கு அடியில் மாட்டிக்கொள்ள அதுவும் இயலாமல் போனது. காலை தரையில் வைத்து எழும்பலாம் என நினைத்து காலை லேசாக அங்கும் இங்கும் நகர்த்த அதுவும் அவனது வெற்று குளிர்ந்த கால்களை வருடுவது போல் இருக்க, என்ன பண்ற என்றவனுக்கு பதிலாக காலை ஊனி எந்திக்கலாமேன்னு என்றிட, கொஞ்சம் இரு என்றவன் தனது இரு கால்களை மெல்ல அகற்ற அவளோ நடுவில் விழுந்திருந்தாள் மொத்தமாக. என்ன பண்றா இவள என மனதிற்குள் அழுத்து கொண்டவன், நான் உன்னை லேசாக தூக்குறேன், அப்படியே உன் முந்தானையை மட்டும் எடு, அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம் என்றதும் அவளும் என்றிட அடுத்து அவன் செய்த செயலில் அப்படியே செய்வதறியாது உறைந்து போய்தான் இருந்தாள் பெண்ணவள். கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ அமுதோ சிலையழகோ, பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும், அது மலையோ புனலோ நதியோ கலையழகோ, மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி, இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்.